ஹாய் டியூட். இந்த வீடியோவில் நான் முதல்வனில் இருக்கிற நம்ம ஃபைனலாக நம்மளுக்கு கொடுக்க போகிற லேப் அசஸ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஏஐஎம்எல் ஃபண்டமெண்டல்ஸ் வித் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஜென் ஏஐ அந்த ஒரு டாபிக் நம்ம கோர்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரிலாம் கோர்ஸ் நம்மளுக்கு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே அந்த வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லேபில் வந்து அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போதைக்கு வந்து 1 மார்க் குஷ் மாதிரி அட்டன் பண்ணி இங்கே சென்ட் பண்ணிடுவீங்க நார்மல் போர்ட்டலில். கடைசி வந்து லேபில் வந்து இந்த மாதிரி ஒரு எத்தனை பேர் இருக்கீங்களோ ஒருத்தவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு டாபிக் கொடுத்துட்டு இதுதான் நீ பண்ணணும். நம்ம நார்மலாக வந்து லேபில் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் பேப்பரை வச்சிருவாங்க. நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன வந்திருக்கோ அந்த இதை வந்து நம்ம வந்து சிஸ்டத்தில் வந்து உட்காந்து நம்ம வந்து பண்ணுவோம். அந்த வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக கம்மியான டைம்ல இப்படி முடிக்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 4வது ஆட்டோமேட்டட் கஸ்டமர் சப்போர்ட் சேட்பாட். இதை பற்றி தான் இதை வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிற வந்து ஏஐ டூல் வந்து பார்த்தீங்கன்னா கோபைலட். அதாவது ரொம்ப நீங்கள் கோபைலட் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், ChatGPT யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்பயுமே வந்து கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக வர்றதுனால நான் வந்து கோபைலட் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்மளுக்கு இருக்க டாப்பிக்கை வந்து நான் அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, டாபிக் ஓகே. உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் முன்னாடியே எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். வந்து இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். எந்த மாதிரி நம்ம வந்து ப்ரோமோட் பண்ணுறது எப்படின்றத வந்து பார்ப்போம். அதாவது இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்து ChatGPTல ப்ரோமோட் பண்ண தெரிஞ்சாலே போதும். எந்த அளவு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் நாலேஜ் அவ்வளோலாம் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு வந்து இன்புட் வந்து எப்படி கேட்கணும் குவேரிஸ்ன்னு வாங்க. அதாவது அதை ChatGPT லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரோம்ப்ட். அந்த ப்ரோம்ப்ட் வந்து எந்த மாதிரி கேள்வி கேட்குன்ற ஒரு நாலேஜ் இருந்தாலும் நம்மளுக்கு போதும். இப்போ வந்து நான் என்ன கேட்டிருக்கேன்னா யூ கேன் கிவ் நான் முதல் பேஸ்டு டாபிக் லைக் போட்டு ஏஎம்ஐ ஃபண்டமெண்டல் நம்மளோட கோர்ஸ் ஓகேவா, அதை கொடுத்துட்டு கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்டு போட்டுட்டு யூசிங் கோடு இன்செட் த கோலாப் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து கோலாப்பில் பண்ண போகிறது கிடையாது. இந்த தடவை கோலாப்பில் பண்ணணும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கோலாப்பில் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து விஎஸ் கோட் விஎஸ் கோடில் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா எனக்கு டாபிக் ஓகேவா, ரைட் கஸ்டமர் சேட்பாட். அதாவது இந்த டாப்பிக்கில் வந்து எனக்கு கொடு. ஓகேவா, எனக்கு இந்த டாப்பிக்கில் எனக்கு வந்து கொடு அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு கொடுத்துருக்க டாபிக் ஓகே. கீழே வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு போல. ஓகே, நீங்கள் கேட்கலாம் எதுக்கு ப்ரோ நீங்கள் இப்படி ChatGPTல போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுறோம், இப்போ 3 days 5 days ஆகுது. இப்போ நம்ம வந்து அட்வான்ஸாக ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ChatGPT யூஸ் பண்ணுறோம். ChatGPT யூஸ் பண்றது வந்து தப்பு கிடையாது, எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்றதா. அதாவது அந்த கான்செப்டை வந்து உங்களுக்கு எந்த லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும், அதாவது இந்த கமெண்ட் இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நான் ஸ்கில் இருந்தாலே போதும். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல வந்து ஈஸியா வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சர்வே பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா, வந்து பிப் இன்ஸ்டால் ராசான் இருக்கு. இது வந்து ஒரு ரெபாசிட்டரி. இந்த சேட்பாட் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத வந்து நான் வந்து போன செக்ஷன்ல போட்டிருக்கேன். இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு எப்படி ரன் ஆகுது, எந்த மாதிரி நம்ம கொடுக்கணும், எல்எல்எம்னா என்ன, என்எல்எம்னா என்ன அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் ஏதாவது வேணும்னா நம்ம போன செக்ஷன் வீடியோல வந்து பாருங்க. ஓகேவா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க 1 2 3 4 5 6 அது வந்து நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கிடைச்சிருக்கு. இந்த அவுட்புட்ல வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு பார்ப்போம். ஓகேவா, இந்த கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் ராசா அப்படின்ற வந்து ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம போட்டோம்னா அதுல இருக்க ரெபாசிட்டரி எல்லாம் வந்து நம்ம வந்து கீழே வந்து டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு நம்ம சிஸ்டத்துல. அது என்னென்ன தேவைப்படுது,
அப்படி எல்லாமே வந்து அதாவது பைத்தான் தேவைப்படுதா, அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் தேவைப்படுதா, அப்படி எல்லாமே எல்லாமே வந்து அதாவது அந்த ஒரு ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய எல்லா ஒரு டூல்ஸுமே வந்து இன்ஸ்டால் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்கேடிஆர் கஸ்டமர் சப்போர்ட் சேட்பாட். இப்போ வந்து நம்ம வந்து கஸ்டமர் சப்போர்ட் சேட்பாட் தான் எழுதியிருக்கோம். அப்போ வந்து நம்ம கிரியேட் பண்றோம். இது வந்து எம்கேடிஏன்னா ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்றது. இப்போ டச்ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல் கிரியேட் ஆகும். இது வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு எம்கேடிஆர். இப்போ வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சிடி அது வந்து அந்த டேரக்டுக்குள்ள மூவ் பண்றது. நம்ம லினக்ஸ் கமாண்ட் இதெல்லாம் வந்து இன்றுன்றது அதை வந்து நம்ம வந்து கூப்பிடுறது. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கமாண்ட் லைன் பாத்தீங்கன்னா இது வந்து வெர்ஷன், இந்த வெர்ஷன் இப்படி மாதிரி கிரேட் கொடுத்துருந்தோம்னா இந்த மாதிரி கொடு, கொஸ்டின் கொடுத்தா இந்த மாதிரி கொடு, அதாவது நீ கேட்ட கேள்விக்கு இந்த மாதிரி எனக்கு பதில் வந்து இந்த மாதிரி கொடு அப்படின்றது வந்து நம்ம வந்து டேட்டா பேஸ் வந்து வச்சிருப்போம். ஓகே, அந்த டேட்டா பேஸ் கொஸ்டின் கேட்டா மட்டும்தான் ஆன்சர் கொடுக்கும். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா என்எல்எம் இப்ப இருக்க எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ல இருந்து குறிப்பிட்ட டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பெரிய பெரிய சேட்பாட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட் ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக் கஸ்டமர் சேட்பாட்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து ஒரு 6 டைப் ஸ்டெப்ல வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம அவுட்புட் கிடைச்சிருக்குன்னா நம்ம வந்து அந்த விஎஸ் கோட்ல போடுற இன்புட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் முதல்ல வந்து காப்பி பண்ண போறேன். காப்பி பண்ணிட்டு விஎஸ் கோட் கிரியேட் பண்ணிக்கிறேன். வந்து நான் வந்து இதை வந்து என்ன பண்ண போறேன்னா புது ப்ராஜெக்ட் தான் நான் பண்ண போறேன். ஓகேவா? அப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா 1 மினிட், அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிருங்க. இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, டெலிட் ஆகலைன்னா நான் உள்ள இருக்கேன், அதனால டெலிட் ஆகலை. ஓகே, டெலிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணி காமிச்சிடுறேன். வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணுங்க. ராசா நம்ம வந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்ண போறோம். அதோட இது வந்து மெயினா வந்து பேக்கேஜ்னு பார்த்து டூல் என்ன டூல் யூஸ் பண்ணிருக்கோம்னா ராசான்ற ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டூலை யூஸ் பண்ணிருக்கோம். அந்த பேரை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா விஎஸ் கோட் எங்க இருக்கு? ஓகே, இந்த இருக்கு. இப்படித்தான் இருக்கும். நீங்க உள்ள போன உடனே வந்து என்ன பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ள போன உடனே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா வந்து ஒரு ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணுங்க. என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறோமோ அந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் விஎஸ் கோடுக்குள்ள போயிட்டு ஃபைலுக்குள்ள போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுங்க. அப்படி இல்லாட்டி இங்கனே இருக்கும். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு நம்ம எந்த ஃபோல்டர் இருக்கோ இப்போ வந்து நான் ராசான் இருக்கு, அந்த ராசா ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே இங்க வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து அதிகமா வந்து டெர்மினல் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால வந்து நியூ டெர்மினல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, நியூ டெர்மினல் வந்துருச்சு. இந்த டெர்மினலுக்குள்ளதான் நம்ம வந்து சேட் ஜிபிடில இருக்கிற நம்மளுக்கு கிடைச்ச அவுட்புட்டை வந்து இதுல இன்புட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த ஒரு பேக்கேஜை வந்து நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகேவா? பிப் இன்ஸ்டால் ராசான்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டவுன்லோட் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? நான் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு வந்து ஆல்ரெடி டவுன்லோடர் அந்த பேக்கேஜ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஓகேவா? ஓகே, ஆயிடுச்சு. ஓகேவா? உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் பண்றதுக்காக சிஎல்எஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். ஓகேவா? சிஎல்எஸ் கமாண்ட் பாத்தீங்கன்னா கிளியர். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கமாண்ட் பாத்தீங்கன்னா நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு வந்து கஸ்டமர் ஒரு ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து அது அப்படி ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதை வந்து இன்ஸ்டர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அதாவது அந்த ஃபைலை வந்து நான் உள்ள வந்து கொண்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா? கொண்டு வந்துட்டேனா? ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன கேக்குது? ப்ளீஸ் என்டர் த பாத். அதை வந்து ரன் பண்ண வைக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டேன். டு யூ வாண்ட் ட்ரெயின், அதாவது இந்த மாடலை வந்து நீங்க ட்ரெயின் பண்றீங்களா? ஆமா, நான் ட்ரெயின் பண்றேன். எஸ். ஒயின்னு கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும்.
ட்ரெயின் ஆகுறதுக்கு. ஓகேவா? தேவையான எல்லா பேக்கேஜும் வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ டவுன்லோட் ஆகுது. எதுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சொன்ன மாதிரி டைமை வந்து குறைக்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது உங்களுக்கு எப்படி எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து கான்செப்ட், இந்த ஃபண்டமெண்டல் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல்லாம் தெரியும். மினிட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் கரெக்டா ரன் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா, கோ லைவ் கொடுங்க. ஓகே, இப்படி என்ற ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுக்குள்ள என்ன இருக்கு? கான்ஃபிகர் ஆகி இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வந்து கிரியேட் ஆயிருக்கு. நம்ம கொடுத்துருக்க அந்த ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? என்ன டேட்டா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நார்மலா யூஸ் பண்றதோட கொஞ்சம் கம்மியான டைம். ஓகேவா? ஆஃப் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா, உங்களுக்கே தெரியும் இங்க நிறைய ஃபைல்லாம் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணணும். ரெஸ்பான்ஸ், அதாவது ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி வேணும், எனக்கு இந்த மாதிரி தான் நான் கேட்பேன். அதாவது இது வந்து ஒரு லோக்கலா சேட் பாட். ஓகேவா? அது கஸ்டமரை வந்து லோக்கலா. இதே இது நீங்க பெரிய லெவல்ல பண்ணணும் அப்படின்னா ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ்ன்ற அந்த ஒரு ஏபிஐ யூஸ் பண்ற மாதிரி வரும். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்றது, அதெல்லாம் காஸ்ட் அதிகமாகும். அது மாதிரி வந்து பண்றதுக்கு வந்து நான் போன செக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்க அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா கூட நீங்க போன இதுலேயே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த கமாண்டை யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபைல் எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து ரன் பண்ணுறதுக்காக ட்ரெயின் முதல் கொடுத்துட்டோம், இருந்தாலும் கொடுக்குறோம். ஓகே, கொடுப்போம். தேவைப்படும் போது பார்த்துக்கலாம். இந்த கமாண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக ஆர்டராக கொடுங்க. அதே போதும். அந்த டொமைன்ல போய் டேட்டாவை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து ஷெல் எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு அவுட்புட் இன்புட் கொடுக்குற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வரும். நம்ம ஹலோ, ஹாய், இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் வரும். நம்ம வந்து அதுக்கு பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். அது பேக்கேஜை வந்து டாரில் இருக்கு, அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கு. பார்த்தீங்களா? யுவர் இன்புட் அப்படி கேட்டிருக்கு. நான் கால் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஹலோ டுடே. ஓகேவா? இப்போ வந்து அதை கொடுக்குறேன். ஐ எம் ஏ பாட் பவர்ட் பை ஆசா. ஓகே, அது கேட்குது. அப்போ வந்து குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ. குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ. ஓகே, ஃபைன், கிரேட், கேரியான். இந்த மாதிரி நம்ம என்ன உள்ள வந்து நம்ம கேள்வி, இந்த கேள்வியெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கணும். அதுல இருக்கிறத மட்டும்தான் கேட்கும். ஓகேவா? அந்த இருக்கா, இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி மட்டும்தான் எனக்கு வேணும். இங்கெல்லாம் போய் வந்து அந்த இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? ராசா.comல இருந்து அவங்க இருக்க சர்வர்ல இருக்கிற டேட்டாவை வந்து எடுத்து கொடுக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் இந்த ப்ராஜெக்ட். ஓகே,
இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனல்ல வந்து கீழே வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.